ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வர முடியும் ஹரியானாவோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 11, அதாவது ஹரியானாவோட எந்த 7 பேர்த்தோட ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, வீடியோவில் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினய் தேவத்தியா. இவராக வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் இது ஹரியானாக்கு தான் ஆனார் வினய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் துல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெய்தீப் தகியா பார்த்துருப்பீங்க, போனாட்டி ஆனார். சஞ்சய் துல் புது பிளேயர் போல். சிவம் பட்டேலே நல்ல ரைடரு, போன சீசன் ஃபைனலில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இருக்கலன்னு தெரில. ஃபைனலில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஓகே, இந்த சீசன் ஃபுல்லாக சான்ஸ் கொடுப்பாங்க நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷால் டாட்டே. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகுல் செத்பால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டு ரெசா சாட்லு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்த பெரிய பிளேயர்னால் ஹையஸ்ட் அமௌண்ட் எடுத்த ஹரியானா ஹையஸ்ட் அமௌண்ட் எடுத்த பிளேயர்னால் ரெசா சாட்லு தான். இன்னும் 2 crores மேலே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சோல்டு பிளேயர், ஹையஸ்ட் சோல்டானது தான் நம்ம சச்சின் தென்வார். அடுத்து தான் நம்ம ஷாட்லு. ஓகே, ஷாட்லு வந்து பார்த்திங்கன்னா போன சீசன் ரொம்ப நல்லா ஆனார். புனேவை கப்படிக்க ஒரு முக்கியமான காரணம்னா ஷாட்லு தான். ஓகே, இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா கப்படிக்க வைப்பாரான்னு பார்ப்போம். அதில் ஒரு பெரிய பிளேயர்னால் ஷாட்லு மட்டும்தான் தெரியாரு ஹரியானாவில். அவர் தான் கேப்டன்சியும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீசனுக்கு ஷாட்லு தான். நான் வழி நடத்துகிறதும் ஷாட்லுட்ட இருக்குது. அட்ராசலி மாதிரி வெறும் கேப்டனாக இருந்து வழி நடத்துவார். ரைடும் போவார். தேவைப்படுற நேரத்தில் டிஃபென்ஸ் சொல்ல வேணும், புலி மாரி பாய்வார். புனேயில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வெறித்தனமானார். புனே வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரில ஷாட்லுவை. ஓகே, அதாங்க இஷ்டம். ஓகே, ஷாட்லுவின் படை வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஹரியானா டீமுக்கு நான் எத்தனை மார்க் கொடுப்பேன்னா ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஏன்னா அதுவும் ஷாட்லுக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா ஷாட்லு வந்தாலும் அந்த டீம் ஸ்ட்ராங்காக தான் தெரியும். அதனால தான் ஒரு 10க்கு 7 கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டீமும் பக்கம் ஒரு செட் ஆஃப் நல்ல டீமாக தான் தெரியுது ஹரியானா ஸ்டீலர்ஸும். ஏன்னா ரைடர்ஸும் நல்ல ரைடர்ஸ் தான் இருக்காங்க. வினயும் இருக்கார், சிவம் பட்டேலே இருக்கார். தேவைப்பட்டால் ஷாட்லும் போவார். இதுவும் ஒரு நல்ல டீமாக தான் தெரியுது. ஹரியானாவும் நம்ம என்னென்னு அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடும். ஓகே, என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு டிசைன் பார்ப்போம் ஹரியானா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம புது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த டீம் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எந்த டீமோட ப்ராபபிள் 7 வேணும்னு நம்ம போட ட்ரை பண்ணலாம். பழைய சேனல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு பெங்களூர் புல்ஸ்க்கெலாம் போட்டிருந்தோம். அடுத்து உங்களுக்கு எந்த டீம் உங்களுக்கு பிடிச்ச டீமை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவங்களோட ஸ்டார்டிங் 7 போட்டுருவோம். ஓகே, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.